நானும் கர்மயோகி ஆக முடியுமா? எப்ப ஆஞ்சநேயர் அருளால் என்று போடப்பட்டிருக்கிறதோ முதற்கண் இந்த ஐந்தாகவும் அவர் இருக்க வேண்டும். யோகியாக, ஞானியாக, பக்தனாக, சரணாகதனாக, முக்தனாக. இதிலே முதல் நாளில் கூட சந்தேகம் வராது. ஆனால் முக்தனாக ஆஞ்சநேயர்னு சொல்லும்போது அவர்தான் வைகுந்தமே வேண்டாம், முக்தி வேண்டாம் என்று சொல்லி பூலோகத்தோடு தானே இருக்கிறார். ஆனால் ஆஞ்சநேயர் முக்தன்னு சொல்லுகிறீரே, அவர் அதை அடைந்தாராங்கிற கேள்வி வரும். அதுக்கு கண்ணனே கீதாச்சாரியன் கீதையில ஒரு அழகான ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். இகைவ தைர்ஜித சர்கா, பிறப்பு, இறப்பு, படைப்பு, அழிப்பு இவற்றையெல்லாம் இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டே ஜெயித்தவன் இருக்கிறான். வைகுந்தத்துக்கு போய் முக்திங்கிறது இருக்கட்டும், ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த அனுபவத்தை பெறலாம். எத்தனையோ மகான்கள் வைகுந்தத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவர்கள். ஆனால் வெகு சிலர் அந்த அனுபவம் இந்த பூலோகத்திலே கிடைக்குமானால் அங்க போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை என்று இங்கேயே இருந்து விட்டவர்கள். ஆனால் வைகுந்தத்தில் இருக்க வேண்டிய தகுதி அத்தனை அவர்களுக்கு உள்ளது. விருப்பம் இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயத்துக்கு நமக்கு தகுதி இருந்தாலும் பண்ண வேணுங்கிற விருப்பம் இல்லாவிட்டால் செய்ய மாட்டோம். அத போல ஆஞ்சநேய சுவாமிக்கும் வைகுந்தத்துக்கு போய் பெருமானை தரிசிக்க வேணுமானால் அவர் ராமன்கிற உருவத்தோடு இருப்பாரா? அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியாரோடு இருப்பார். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரே தாரம், ஒரே மனைவி, ஒரே பேச்சு, ஒரே பானம், ஒரே பார்வை, இப்படி இருக்கிற ராமனையே தரிசித்து பழகின எனக்கு வைகுந்தத்துக்கு போய் 3 தேவிமார்களோடே சேவிப்பதில் விருப்பமே இல்லை. இதனால் அவரை வேண்டான்னு மறுத்து விட்டார். ஆனால் அவருக்கு அதற்குரிய தகுதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நிரம்ப தகுதி இருந்தது, ஆனால் போவதற்கு விருப்பம் இல்லை. எப்ப அவருக்கு தகுதி இருந்து விட்டதோ அப்ப அதை நமக்கு பெற்றுக் கொடுப்பதில் அவருக்கு குறவில்லையே. அவருக்கு அது இல்லேன்னு சொன்னா நமக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு இருக்கிறது, போவதற்கு விருப்பம் இல்லை. அதனால நாம போகணும்னு சொன்னால் தடுக்க போவதில்லை, கொடுத்து விடுவார். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். யோகமோ, ஞானமும், பக்தியும், சரணாகதனுக்கு வேண்டியதும், முக்தனுக்கு வேண்டியதும் இது இத்தனை ஆஞ்சநேயரிடத்தில் உள்ளன. நாம் அவரை பிரார்த்தித்தோம் என்றால், அவரை வணங்கினால், அவர் அருளாலே, கடைக்கண் பார்வையாலே இந்த ஒவ்வொன்றையும் நாம் பெறுகிறோம். முதல் நாளும் மார்க்கம், சாதனம், கடைசி என்பது போய் சேர வேண்டிய இடம். இந்த சாதனங்களெல்லாம் ஹனுமாரிடத்தில் நிரம்ப இருக்கின்றன.